ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகான சுருள் ஜடமட்டை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். சுருள் ஜடமட்டை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 3 மீட்டர் ஒயர் எடுத்துருக்கிறேன். இது உள்ள காப்பர் கம்பி இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி பிளேடு வச்சு கீறி எடுத்தோமா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். உள்ளே இருக்கிற காப்பர் கம்பியை நம்ம வெளியில் எடுத்தாச்சு. இதுக்கிட்ட வந்து மொத்தம் 7 செட்டு இருக்குது. இந்த கம்பியோட ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு 7 கம்பி இருக்குது. 7 கம்பியிலேருந்து நம்ம ஒரு கம்பி மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். இது மற்றதை நம்ம அப்படியே வச்சுட்டோமா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தோமா ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம். கம்பி வந்து நம்ம எடுக்கும்போதே நல்லா சுருண்டு போயிடுச்சு, நல்லா அப்படி கசங்கி போயிடுச்சு. அதை வந்து நம்ம நேர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பைப் எடுத்துக்கலாம். பைப் எடுத்துகிட்டு நம்மளாம் மோர் கயிறு போட்டு மோர் சிலுப்போம் இல்லைங்களா, கிராமத்து பக்கம்லாம் மோர் சிலுப்புவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பைப் ஒரு ஆள் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா கம்பி வந்து ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி சிலுப்பும் போது கம்பி வந்துட்டு நல்லா சுருக்கல் இல்லாமல் பெண்ட் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சிலிப்பி எடுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சிலிப்பி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பில் தான் சிலிப்பி எடுக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பைப்பில் சிலிப்பி எடுக்கும்போது தான் கம்பி வந்துட்டு டேமேஜ் ஆகாது. நம்ம வேறு பொருளில் இந்த மாதிரி சிலிப்பி எடுக்கும்போது கம்பி வந்துட்டு கீறல் விழும், அடிப்படும். அப்போ நம்ம பூ கோர்க்கும் போது ஜடமட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. அதனால் பைப்லேயே சிலிப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ நெகுன்னு இருக்குது சிலிப்பி எடுத்த பின்னாடி. அடுத்தது இந்த மாதிரி 1 இன்ச் பைப்பில் நம்ம வந்துட்டு கம்பியோட ஒரு முனையை வச்சுக்கிட்டு நம்ம கட்டை விரலால் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நல்லா நெருக்கமாக சுற்றிக்காங்க. கேப் இருந்தால் கூட இன்னொரு விரலில் நல்லா சரி பண்ணி தள்ளி விட்டு நல்லா நெருக்கமாக இழுத்து பிடிச்சி சுற்றும் போது கம்பியில் ஏதாவது ஒரு சின்ன வளைவு அது இது இருந்தால் கூட வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். எந்த அளவுக்கு நல்லா நெருக்கமாக இழுத்து பிடிச்சி சுற்றுறமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஜடமட்டை அந்த ரவுண்டு ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியே இருக்கும். இல்லைனா நம்ம விடும்போது சுருள் வந்துட்டு முன்ன பின்ன ஆகி போயிடும். அதனால் மறுபடியும் நம்ம சிலிப்பீஸ் மறுபடியும் சுற்ற வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த சுற்றுற இடம்லாம் பார்த்து சுற்றுங்க. நல்லா நெருக்கமாக சுற்றி விட்டு லாஸ்ட்டாக லைட்டாக சுருண்டு போயிருக்கும். அந்த கம்பி வந்துட்டு கொஞ்சம் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கங்க. சுற்றிட்டு நம்ம அப்படியே மெதுவாக கையை எடுத்தோமா அந்த சுருள் வந்துட்டு நல்லா கரெக்டாக ஒன்று பின்னாடி ஒன்றா அழகாக ஒரே மாதிரி எல்லா ரவுண்டும் ஒரே மாதிரி வந்துடும். ஒன்று மேலே ஒன்றா நம்ம நெருக்கமாக சுற்றுறதுனால ஒரு சில இடத்துல ஒன்று மேலே ஒன்றா கூட இருக்கும். அது லைட்டாக விரல்களால் தள்ளி விட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். இது வந்துட்டு நம்ம 1 இன்ச்சு பைப்பில் சுற்றின பின்னாடி இதில் பூ கோர்த்ததுக்கு அப்புறம் 1/2 இன்ச்சு பைப்பு தான் உள்ளே போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 இன்ச்சு ஜடை தான் உள்ளே போகும். நல்லா ஒருத்தருக்கு ஜடை அதிகமாக முடி நல்லா மொத்தமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு இந்த மாதிரி அளவுகளில் கூட பைப்லாம் இருக்குது. இந்த அளவில் இருக்கிற பைப்பில் நம்ம சுருள் செஞ்சுக்கிட்டோமா கரெக்டாக இருக்கும். அது வந்துட்டு முடியோட அளவுகளை பொறுத்து செஞ்சுக்கோங்க. சுருளில் கோர்க்கறதுக்காக நந்தியாவட்டை மொக்கு எடுத்துருக்கிறேன். நந்தியாவட்டை மொக்கு வந்து செடியிலேயே பறித்தது ஒரு 1/4 கிலோ வரும். இதுக்கு வந்து இந்த அளவு பூ இதே வந்து மிச்சமாகும். இந்த சுருளுக்கு பூ வந்துட்டு ஒவ்வொரு பூவாக நம்ம எடுத்து காம்பை வந்துட்டு சுருளுக்கு உள்பகுதியில் விட்டுறணும். இந்த மாதிரி சுருளுக்கு உள்பகுதியில் விட்டு நம்ம காம்பு பகுதியில் கோர்க்கக்கூடாது, மொக்கோட நடு பகுதியில் கோருங்க. நல்லா கவனமாக பார்த்து இந்த மாதிரி நான் கோர்க்குறேன் பாருங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு மொட்டுக்கும் நடுப்பகுதியில் சுருளில் கோர்த்துக்கணும். நல்லா கவனமாக மொட்டோட நடுப்பகுதியில் கோர்த்துக்கங்க. நம்ம நிறைய பூக்கள் கோர்க்கிறதுனால ஒவ்வொரு மொக்கு வந்து ஓரமாக போயிடும், ஓரமாக கோர்க்க வேண்டியதாயிரும். அந்த மாதிரி கோர்க்கும் போது கம்பி வந்து ஜடமட்டையிலேருந்து வெளியில் தெரியும். கம்பி அந்த மாதிரி வெளியில் தெரியும் போது நல்லா இருக்காது. ஒவ்வொரு லைனும் மொட்டாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு விரல்களால் இப்படி நகர்த்தினமா நகர்ந்துக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டாக நகர்த்தி நம்ம கீழே கொண்டுட்டு வரணும். கீழே வந்து 2 கம்பி லாஸ்ட்டாக 2 கம்பிக்கு மேலேயே நிறுத்திடுங்க. மேலே 2 சுருள் கீழே 2 சுருள் விட்டுட்டு கோர்த்துக்கலாம் இடையில. அப்போ தான் மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம யூபின் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மொக்கா எடுத்து நம்ம சுருளுக்குள்ளே காம்பை விட்டுட்டு சுருளுக்கு வெளியில் விட்டுறக்கூடாது. காம்பை சுருளுக்குள்ளே விட்டுட்டு மொக்கோட நடுப்பகுதியில் நம்ம கோர்த்துக்கலாம். மாதிரி கோர்த்து விட்டு விரல்களால் இப்படி நகர்த்தி விட்டோமா நகர்ந்துக்கும். கொஞ்சம் நல்லா டைட்டாக இருவலாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஏன்னா ஸ்ப்ரிங்கு கீழே வரைக்கும் வரணும் இல்லைங்களா, அதனால் பூ வந்துட்டு நகர்த்த முடியல. கம்பியில் வந்துட்டு இறுக்கமாக போகிற மாதிரி இருக்குது, வாட்டம் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அப்பப்போ தண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு தண்ணி தெளித்து கோர்த்தோமா கோர்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கோர்த்து அடுத்தடுத்த ஸ்ப்ரிங்குக்கு நம்ம நவுத்தி விட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், கிட்டத்தட்ட கோர்த்தாச்சு. மேலே 2 லைன் ரிங்கு இருக்கவே நம்ம நிறுத்திடலாம். அப்போ தான் பின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோர்க்கும் போதே பூவோட அடியில் ஒரு ஈர டவலை போட்டுக்கோங்க. ஈர டவல் போட்டுட்டு அது மேலே பூ வச்சு கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கோர்க்கிற வேலை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இதில் இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. நான் வேறு கிளாத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள்.
இது வந்துட்டு நம்ம ஜடைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நீளம் வேணாலும் இழுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் வாடி போகாது. இது வந்துட்டு நந்தியாவட்டை மொக்கில் செய்கிறதுனால வாட்டமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நந்தியாவட்டை மொக்கு. நம்ம வந்துட்டு 1 இன்ச் பைப்பில் ஸ்ப்ரிங்கு செஞ்சோம். இது வந்துட்டு 1/2 இன்ச் பைப்பு. நம்ம வந்து இந்த மாதிரி ஜடமட்டை ஸ்ப்ரிங் ஜடமட்டை செஞ்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் நம்ம ஜடையை வந்துட்டு உள்ளே இது பண்ணி எடுக்கணும். அதனால் ஜடமட்டை வந்துட்டு கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கு ஜடமட்டை லூஸாக இருந்ததுன்னா ஈஸியாக ஜடை உள்ளே போயிடும். மேலே வந்துட்டு நம்ம ஏதாவது நூல் வச்சு கட்டிக்கலாம், கீழே வந்து யூபின் போட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்கு ஜடமட்டையை நம்ம ஜடையில் போட்டதுக்கப்புறமா ஜடையோட கடைசி பக்கம் நம்ம குஞ்சம் வச்சு கட்டிட்டோமா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம சுருள் ஜடமட்டைங்கிறதுனால இது வந்துட்டு நம்ம இப்படியே நம்ம ஜடையில் மாட்டினோம்னா அது வந்து இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் நம்ம நூல் போட்டு தைச்சிக்கலாம். அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஜடமட்டை வந்துட்டு பிரைடலுக்கெலாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் புதுசாக ஐடியா பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த ஜடமட்டைக்கு வந்துட்டு நான் சுருள் ஜடமட்டைன்னு பேர் வச்சுருக்கிறேன். இந்த ஜடமட்டைக்கு வந்துட்டு வேறு எந்த பேர் வைக்கலாம், இந்த ஜடமட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம சின்ன சைஸ் ஊசியும் துணி தைக்கிற சின்ன சைஸ் நூலும் எடுத்துக்கலாம். நூல் வந்துட்டு ஒன்றே கருப்பு நூலாக எடுத்துக்கோங்க ஜடையோட கலரில், அப்படி இல்லைனா பூவோட கலரில் வெள்ளை நூலாக எடுத்துக்கோங்க. நூல் வந்துட்டு துணி தைக்கிற சின்ன நூலாக இருக்கணும். ஊசி நூல் எடுத்துக்கிட்டு ஊசி விட்டு இந்த கடைசி பக்கம் அந்த கம்பி நான் 2 லைன் கம்பி விட்டுருந்தேன் இல்லைங்களா, அந்த கம்பியும் பூவையும் சேர்த்து நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக 2 முடி 3 முடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இதில் வந்து மொத்தம் 22 லைன் இருக்குது. 22 லைனுக்கும் ஒவ்வொரு லைனும் மிஸ் பண்ணாமல் ஒரே அளவுகளோட இப்போ ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் எவ்வளோ கேப் விடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ நீளத்துக்கு இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ரிங்குக்கும் ஒரே அளவுகளோட முடி போட்டு எடுத்துக்கோங்க, தைச்சிக்கோங்க. அதாவது ஒன்று மேலே ஒன்றா தைச்சிக்கிட்டே போயிடலாம், அவ்வளோதான். நான் எப்படி தைக்கிறேன்னு நல்லா கவனமாக பாருங்கள். அந்த மாதிரி தைச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு ஜடமட்டை வந்து நம்ம எவ்வளோ நீளம் விட்டு தைச்சோமோ அவ்வளோ நீளமே இருக்கும். அதுக்கும் எக்ஸ்ட்ரா நீண்டிட்டு போகாது, ஏன்னா சுருளுங்கிறதுனால அது அப்படியே இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனாலேயே இந்த மாதிரி நிறைய பேர் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. இந்த மாதிரி சுருள் ஜடமட்டை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஊசி நூல் போட்டு நல்லா தைச்சிட்டோமா, இது வந்துட்டு சுற்றியும் இந்த ஜடமட்டையோட 3 சைடும் தைச்சிட்டோமா ஜடமட்டை வந்துட்டு இழுத்துக்கிட்டே வராது. நம்ம வந்துட்டு பூ கட்டினதை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் சுற்றியும் தைச்சிட்டு உங்களுக்கு நான் எடுத்து இப்படி தூக்கி நான் அப்படி ஆட்டி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. இது வந்துட்டு ஊசியை உள்ளே விட்டு எடுத்து தைக்கிறது தான் கஷ்டம். ஊசியை கொஞ்சம் வளைச்சிட்டு தைச்சிக்கோங்க. நான் எப்படி தைக்கிறேன் முடி போடுறேன்னு கவனமாக பாருங்கள். இந்த மாதிரி ஜடமட்டையோட ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 3 பக்கமும் தைச்சிக்கலாம். 3 பக்கம் அப்படி இல்லை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, இல்லை ஜடமட்டை இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் செய்கிறீங்கன்னா ஒரு 2 சைடு தைச்சிக்கிட்டோமா கூட போதும். நல்லா கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே லைனாக தைச்சிக்கோங்க. தைக்கும் போது மொக்கில் குத்திடாதீங்க. 2 மொக்குக்கும் இடையில கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 மொக்குக்கும் இடையில குத்தும்போது தான் நூல் போயிட்டு கம்பியில் உட்காரும். மொக்குக்கு இடையில நூல் தெரியாது. இந்த மாதிரி தைச்சிட்டு கடைசி லைன் மொக்கு இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே 2 லைன் கம்பி விட்டுருக்குறோம். வெறும் கம்பி அந்த சுருள் கம்பி மட்டும் பூ கோர்க்காமல் விட்டுருக்குறோம். அந்த கடைசி லைன் மொக்கோட அந்த மேலே இருக்கிற 2 கம்பியும் சேர்த்து நம்ம தைச்சிக்கிட்டோமா தான் அந்த இடத்துல யூபின் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரொம்ப இறுக்கமாக ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நூல் கூட அந்த கம்பியில் விட்டு நம்ம ஜடையோடு சேர்த்து இறுக்கமாக கட்டிக்கலாம். அதனால தான் அந்த கம்பி விட்டுருக்குறோம். இன்னொரு விஷயங்க நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். பூ வந்துட்டு நம்ம கோர்க்கிறப்ப பூவை போட்டுக்கிட்டு நம்ம இது வந்து ரவுண்டுங்கிறதுனால உருட்டி செய்யும்போது பூ கண்ணி போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி நிற்க வச்ச மாதிரியே கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கோட சேர்த்து தைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனை மட்டும் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லைனையும் கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு லைனையும் ஸ்ப்ரிங்கோட சேர்த்து தைச்சிக்கோங்க. ஸ்ப்ரிங்கு வந்துட்டு மேலடுக்கு பூவோடு வந்து உட்காந்துக்கும்.
அவ்வளோதான், ஜடமட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னும் 2 பக்கம், அதாவது ஒரு இந்த ரிங்கு ஜடமட்டையோட 3 பக்கமும் தைச்சிக்கணும். 3 பக்கமும் தைக்கும் போது தான் அந்த ரிங்கு வந்து நல்லா திருப்பாமல் நகராமல் அழகாக ஒரே அடுக்கடுக்காக ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் இதிலேருந்து வெளியில் எடுத்து நான் ஆட்டி காட்டுறேன் பாருங்கள். நான் தைச்சதுக்கு பின்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் எவ்வளோ லென்த்து வச்சு தைச்சனோ அவ்வளோ லென்த்துக்கே இருக்கும், அதுக்கும் கீழே இறங்காது. இந்த மாதிரி தைச்சி நம்ம ஜடையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும், இழுத்துக்கிட்டு வராது. நம்ம எந்த அளவுகளோடு வச்சோமோ தலையில் நம்ம வச்சோமோ அதே அளவுகளோடையே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நூல் போட்டு தைக்கிறது. நம்ம 1 இன்ச்சு ரிங்கு சுற்றினமா தான் அந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு நம்ம கம்பி பைப்பில் சுற்றி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, 1 இன்ச்சு பைப்பில் அந்த அளவுக்கு சுற்றிக்கிட்டோமா தான் 1/2 இன்ச்சு ஜடை உள்ளே போகும். பைப் வந்து 1/2 இன்ச்சு பைப்பு தாராளமாக உள்ளே போகுதுங்கிற பட்சத்தில் 1/2 இன்ச்சு ஜடை உள்ளே போகும். ஜடை வந்து நல்லா மொத்தமாக இருந்ததுன்னா 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு பைப்பில் கூட சுற்றிக்காங்க. ஏன்னா அது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஜடை உள்ளே போகலைன்னா வேஸ்ட் ஆயிரும் இல்லைங்களா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஜடைக்கு நீளம் எவ்வளோ வேணாலும் இழுத்துக்கலாம், ஆனால் அகலம் வந்துட்டு பத்தலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த அகலம் தான் ரொம்ப முக்கியம். அது ரெடி பண்ணும்போது பார்த்து ரெடி பண்ணுங்கள். இந்த ஜடமட்டை எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.